ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் மார்க்கெட் ஓவராலாக எப்படி முடிச்சிருக்கு, அடுத்ததான் இந்த வாரத்துக்கான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் ஒரு 4 ஸ்டாக்ஸ் அனலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டு ஹையை தொட்டிருக்கதாகவும் மே மந்தில் அதிகமான இன்ஃப்ளோ வந்திருக்கதாக, அதாவது 34,697 கோடிக்கு மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணேன். அது என்ன ஸ்டாக்லாம், குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட். அடுத்ததான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்டாக் செல் பண்ணேன். கனரா பேங்க், அடுத்தது ஹெட்கோ. ஃபைனலாக ஸ்டாக் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்களுடைய சேனல் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க. அதனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு டாப் நியூஸாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்விட்டி ஃபண்டு ரெக்கார்டு ஹையை தொட்டிருக்கதாகும். அதாவது மே மந்தில் பார்த்தீங்கன்னா 34,697 கோடிக்கு மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. அடுத்ததான் ஹெரிட்டேஜ் ஃபுட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாளில் 70% ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த ஸ்டாக்ல சந்திரபாபு நாயுடு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதா ஒரு டேட்டா சொல்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி பார்த்தீங்கன்னா டார்கெட் ரைஸ் பண்ணி கெய்லிஸ் டெக் ஸ்டாக்குக்கு இன்னுமே 15% வரைக்கும் அப்சைடு போகலான்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்லாம் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும், அதுக்கப்புறம் ஸ்டாக்கை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கதாகவும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. நிப்டி பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாளாக ஓரளவு கெயினை கொடுத்துட்டு தான் இருக்கு. நமூரா தரப்புல ஓவர் வெயிட்டாக ஃபினான்சியல், இன்ஃப்ரா, ஆயில் அண்ட் கேஸ் செக்டருக்கு ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா -0.13% டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது -30.95 புள்ளிகள் டிக்ளைன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 23,259 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 76,490 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. -0.27% டிக்ளைன் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்குமே -0.04% டிக்ளைன் ஆயிருக்கு. 49,780 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஒரு நல்ல இறக்கம், அதாவது -1.83% டிக்ளைன் ஆயிருக்கு. 34,526 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி. எஃப்எல்டோவில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்காக இருந்த ஸ்டாக் எதுலாம், எம்பசிஸ். இந்த ஸ்டாக்கு என்னோட ரேடாரில் இருக்குது. இந்த ஸ்டாக்குமே இன்னைக்கு ஒரு 3% மேலே இன்ட்ராடேல டிக்ளைன் ஆச்சு. இந்த ஸ்டாக் ஒரு பல்க் டீல் நடந்ததுனால இந்த ஸ்டாக் இந்த அளவு இறக்கியிருக்காங்க. அடுத்ததாக HDFC பேங்க்கும் இன்னைக்கு ஒரு டவுனை தான் கொடுத்துருக்கு. வோடாஃபோன் ஐடியா, ஆர்இசி இந்த ஸ்டாக்லாம் எஃப்எல்டோவில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்திருக்காங்க. சென்செக்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 76,490 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது -0.27% டிக்ளைன் ஆயிருக்கு. எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா 7/6 அன்னைக்கு எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 4,391 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா -1,889 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்எல்டோவில் டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்டாக் எதுலாம், ராம்கோ சிமெண்ட், ஜி என்டர்டைன்மெண்ட், மதர்சன், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீ சிமெண்ட். இந்த ஸ்டாக்லாம் டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. டாப் லூசர்ஸாக எஃப்எல்டோவில் கோப்ரேஜ், வேதாந்தா, எம்பசிஸ், பெர்சிஸ்டன்ட், டெக் மஹிந்திரா இந்த ஸ்டாக்லாம் டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க. நிஃப்டி 500ல் 52 வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக் எதுனா, ஷெம்ப்ளஸ் சான்மா, கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், மோதிலால் ஓஸ்வால், கோதாவரி பவர், கரூர் வைஸ்யா. இந்த ஸ்டாக்குனா 52 வீக் ஹையை நிஃப்டி 500ல் டச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு செக்டாரல் பர்ஃபார்மன்ஸில் எந்த செக்டர் அதிகமான கெயினை கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா,
சிவில் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. 2.76% வந்து இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. அடுத்ததா கெமிக்கல் செக்டாரும் 2.13% வந்து இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. கன்சியூமர் டூரபிளும் 2% வந்து கெயின் ஆயிருக்கு. ஃபுட் அண்ட் பிவரேஜும் 1.12% வந்து கெயின் ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் 1.21% வந்து கெயின் ஆயிருக்கு. அதிகமாக டிக்ளைன் ஆனது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செக்டார் தான் அதிகமாக டிக்ளைன் ஆயிடுச்சு. -0.54% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சிங்க் ட்ரேடிங் ஸ்டாக்கா அனலிஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. இந்த 4 ஸ்டாக்குமே டெக்னிக்கல் வைஸ் வந்து இன்னுமே ஏறலான்னு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நிஃப்டியும் சென்செக்ஸும் ஓரளவு வந்து ஏறலாம், இந்த வாரத்துக்கு ஓரளவு அப்ட்ரெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸை வந்து கொடுத்துருக்காங்க. முதலாவது ஸ்டாக் எதுனா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். இந்த ஸ்டாக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 580 இந்த ரேட்டில் வந்து நம்ம வாங்கலாம். ஸ்டாப் லாஸாக பார்த்தீங்கன்னா 560 வச்சுக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 625 வரைக்கும் போகலான்னு டெக்னிக்கல் வைஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்ட்ரெண்ட் போகலான்னு அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபண்டமெண்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பிஇ வந்து ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் அவ்வளோவா நல்லா இல்லை, நெகட்டிவில் காட்டியிருக்காங்க. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸாக 26,000 வந்து கொடுத்துருக்காங்க. 26,600 வந்து ஸ்டாப் லாஸ். டார்கெட்டாக 28,200 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்லாம் ப்ரைஸ் வந்து அதிகமான ப்ரைஸாக இருக்குது. இந்த ஸ்டாக்குமே எல்லாமே ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அதனால இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கெல்லாம் கை வைக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எஃப்ஏசிடி ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரெண்ட்வர்கோர் லிமிடெட். இந்த ஸ்டாக்குமே வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 765 நம்ம வந்து வாங்கலாம். ஸ்டாப் லாஸாக 725 வந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 850. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 14% வந்து கெயின் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிஇ வேல்யூவேஷனும் ஓவராக தான் இருக்குது. 132 இருக்குது பிஇ வேல்யூவேஷன். மற்ற ஸ்டாக்கோட பிஎஸோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டுமே அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம கை வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டிகோ. இந்த ஸ்டாக்கோட பை ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 4,599 வாங்கலாம். ஸ்டாப் லாஸாக 4,490 வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா 5,000 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இந்த மே 2024 ரெக்கார்டு ஐயை வந்து தொட்டிருக்கதாகவும், அதாவது இது வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னு வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 34,697 கோடிக்கு வந்து மே வந்து மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதா ஒரு டேட்டா வந்து சொல்கிறாங்க. ஏப்ரல் 2024 மியூச்சுவல் ஃபண்டு இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 16% வந்து டிக்ளைன் ஆகிருந்ததாகவும், அதாவது 18,917 கோடிக்கு வந்து டிக்ளைன் ஆகிருக்கதாகவும், இப்போ வந்து மே 2024 83% வந்து கெயின் ஆகி அதோட ரெக்கார்டு ஹையா 34,697 கோடியை வந்து டச் பண்ணியிருக்கதா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பணம் போட்டிருக்கவங்க இந்த செய்தியெல்லாம் நோட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த செய்தியை வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கொண்டு வந்தேன். நீங்களும் இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த செய்தியை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டு ஹை எவ்வளோ பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 28,463 கோடி வந்து டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த இந்த ஹையை வந்து அதுக்கப்புறம் மே 2024 தான் இந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. இந்த ஸ்லைட்ஸோட டேட்டா காட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ ட்ரெண்ட். அதாவது மே 2024 ஒரு 30,000 கோடிக்கு மேலே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து
ஈக்விட்டி ஃபண்டில் வந்து இன்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கதா ஒரு செய்தியை காட்டியிருக்காங்க. அதாவது மே 2024 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு லீவ் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கதா ஒரு டேட்டா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணேன். அது என்ன ஸ்டாக்லாம் குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து ஓரளவு பரவாயில்ல. இந்த ஸ்டாக்கு நான் ஏன் இப்போ கன்சிடர் பண்ணேன்னா, இந்த ஸ்டாக்கு வந்து என்னோட ரேடாரில் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கு வந்து நான் வாங்கினதுலேருந்து ஒரு 12% வந்து கீழே இறங்கி இருந்துச்சு. அந்த காரணத்தினால ஸ்விங் ட்ரேடிங்காக இந்த ஸ்டாக்கை வந்து நான் அக்குமுலேட் பண்ணேன். அடுத்ததான் நான் 2 ஸ்டாக்கு வந்து செல் பண்ணேன். கனரா பேங்க் வந்து ஒரு 13% வந்து ஒரு கெயினை எனக்கு வந்து தந்துருந்துச்சு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணேன். அடுத்ததா ஹுட்கோ, இந்த ஸ்டாக்கும் ஒரு 13% வந்து ஒரு லாபத்தில் இருந்துச்சு. அதனால இந்த 2 ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து நான் செல் பண்ணேன். பாக்கி கொஞ்சம் குவான்டிட்டி வந்து என்னோட ரேடாரில் இருக்குது. நான் எப்பயுமே ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். இறங்க இறங்க வாங்குவேன், ஏற ஏற விற்பேன்னு சொல்லியிருக்கேன். இந்த செய்தியெல்லாம் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக ஸ்டாக் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன டிப்ஸ்னால், நீங்கள் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறீங்களா, அந்த ஸ்டாக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்கா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா இல்லை இன்ட்ராடேக்கான்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்விங் ட்ரேடிங்லாம் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 10% இல்லைன்னா 15%ன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்கெட் வந்தோடனே அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிவிடுங்க. இல்லைனா நீங்கள் இல்லை வச்சுருந்தீங்கன்னா சில நேரம் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து டக்குன்னு இறங்கிடும். ஒரு 2 நாள் வந்து மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கு ஏறிச்சுன்னா 3ஆவது நாள் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அந்த டார்கெட்டை இல்லை ரொம்ப நாளைக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணும்போது அது எதுக்காக வாங்குகிறோன்னு டிசைட் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா வாங்கினதுக்கப்புறம் அந்த டார்கெட் வந்து ரீச் ஆனோடனே டக்குன்னு அதை செல் பண்ணிவிடுங்க. மார்க்கெட்டில் வந்து எப்போ வந்து மார்க்கெட்டை ஏற்றுவாங்க இறக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் இல்லாமல் ஓரளவு வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கும் தெரிஞ்சால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அதாவது ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இந்த தகவல் மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாக்கு வந்து இறங்க இறங்க வாங்கணும். ஆனால் அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணவே கூடாது. ஒரு 5-6 வருஷம் வந்து வச்சுருக்கணும். அப்போ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹெரிட்டேஜ் ஃபுட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ரேடிங் செஷனில் 70% வந்து கெயின் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கில் வந்து ஆந்திர பிரதேஷ் சிஎம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராண்ட் சன் வந்து இந்த ஸ்டாக்லலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதாகவும் ஒரு டேட்டா சொல்கிறாங்க. அதாவது 9 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. அவங்க வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதாகவும் ஒரு டேட்டா சொல்கிறாங்க. அதாவது சந்திரபாபு நாயுடு ஃபேமிலிகிட்ட பார்த்தீங்கன்னா 35.7% வந்து ஸ்டேக் வச்சுருக்கதாகவும் இந்த கம்பெனியில் அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா 24.37% வந்து ஸ்டேக் வச்சுருக்கதாகவும் சன் லோகேஷ் பார்த்தீங்கன்னா 10.82% வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்டேக் வச்சுருக்கதாகவும் டாட்டர் இல்லா வந்து பிராமலி பார்த்தீங்கன்னா 0.46% வந்து ஸ்டேக் வச்சுருக்கதாகவும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. அவங்களுடைய கிராண்ட்சன் பார்த்தீங்கன்னா 1.7 கோடிக்கு வந்து இந்த ஸ்டாக் மூலயமா லாபத்தை அடைஞ்சிருக்கதாகவும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதாவது ஹெரிட்டேஜ் ஃபுட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெரிட்டேஜ் ஃபுட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 6 ட்ரேடிங் செஷனில் 70% வந்து கெயின் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கில் ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டரான சந்திரபாபு நாயுடோட கிராண்ட்சன் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் ஆகுது. அவங்க வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து 56,075 ஷேரை வந்து வச்சுருக்கதாகவும் ஸ்டேக் வச்சுருக்கதாகவும் ஒரு டேட்டா வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 5.11% வந்து கெயின் ஆகிருக்கு. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் இல்லை ஓனாவோ அனலைஸ் பண்ணி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.